இப்போ உனக்கிட்ட நான் அதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஜென்மத்தில் நான் உனக்கு லவராக இருக்கக்கூடாது, ஒய்ஃபாக இருக்கக்கூடாது, உனக்கோட குழந்தையாக இருக்கணும், என்னோட பொன் குழந்தையாக இருக்கணும். அது ஏண்டா இப்போ ரெக்கார்ட் ஆகுது. ஓகே டன். நடுவில் அப்போ வந்து ஜக் கொடுத்துட்டான். அம்மாவுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக சொன்னால் அது காமெடியாக போயிடும். என்னடி வேணுமோ வீடியோ பண்ணுறீங்களாம்மா, வீடியோ கொன்ன வாய் வச்சுட்டு. எஸ், எனக்கு சரியாக உச்சரிக்க தெரியாது, அதனால் நான் பேசுகிறதே ஒரு காமெடியாக தான் இருக்கும். சீரியஸாக பேசினா அதை விட இருக்கும். ஆனால் அப்பயே அப்பாட்ட என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன். அது சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன். உங்கள் அப்பாவுக்கு புரியும் நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ சிவியம்மா வராங்க, சவுண்டு கேட்குது. இங்கே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்தாங்கன்னா மறுபடியும் இது கட் பண்ணப்படும். சரி அடி இது தங்க பண்ணு. அப்புறம் ஓகே தான் வரல. தேங்காய். இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அந்த பொங்கல் ஃபங்க்ஷன் பற்றி சொன்னால் செம்மையாக இருக்கும். அங்கே பொங்கல் 14-15 தான் 1ஆம் தேதி வரும் இல்லையா, தை பொங்கல். அந்த ஃபஸ்ட்டு தை 1 தான் அப்பாவோட ஊரில் சூப்பராக இருக்கும். என்னென்னா காலையில் அந்த ஊரில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வச்சுட்டு, பெரிய பானையில் பொங்கல் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கேம் எல்லாம் கண்டக்ட் பண்ணி விளாண்டுட்டு, அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஒரு நாளைக்கு முன்னாடியே ஸ்டேஜ் போட்டுருவாங்க இல்லையா. அப்புறம் கேம் எல்லாம் ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கேம் விளாண்டுட்டு கேம் எல்லாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இது நான் பொங்கல் ஃபங்க்ஷனை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் பாரு. இப்போ அப்பாவை பற்றி சொல்கிறத விட்டுட்டேன். இந்த மாதிரி அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதாவது இந்த டே ஏண்டா பொங்கல் முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து எப்போ பொங்கல் வரும் அந்த மாதிரி ஈகராக இருக்கும். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த பொங்கல் செலிப்ரேஷன். அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு இது நான் வருஷம் பிஃபோர் மேரேஜ் இந்த வருஷம் போக முடியுமான்னு ரொம்ப ஏங்கியிருக்கேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அப்பா அப்படி அவனோட ஹாப்பினஸ், அது அந்த ஹாப்பினஸ்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உனக்காக நம்மளுக்காக, ஏன்னா அப்பா எனக்கு தெரியும் உன்னையும் இனி ரொம்ப லவ் பண்ணுறான், நம்மளுக்காக அப்போ இங்கே வந்துடுறான். சோரிடும் கேளுங்க, அம்மா சொல்கிறத கேளுங்க. ஸோ அதனால் இந்த பொங்கல் அம்மாவுக்கு ரொம்ப எமோஷ்னலான மறக்க முடியாத பொங்கல். ஓகே, ஆமாம், மறக்க முடியாத பொங்கல் எங்களுக்கு. என் தங்கக்குட்டி பிறந்து அந்த ஃபஸ்ட்டு பொங்கல் அண்ட் இந்த ஃபஸ்ட்டு பொங்கலில் நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம். அந்த கோயம்புத்தூரில் அது அப்பாவும் எனக்கு கூட இருக்கிறது இல்லையா. சரி, அந்த வீடியோ எதில் முடிச்சேன்னு இப்போ தானே வீக்லி அப்பா வருவாங்க. அப்பாட்ட நம்ம என்ன சொன்னோம், இந்த வீக் வர வேண்டாம், நீ அங்கேயே இரு, அங்கேயே என்ஜாய் பண்ணு. நான் அப்படி தான் நினச்சேன். அப்பா அங்கே தான் இருப்பாங்க, பொங்கலுக்கு இந்த டைம் அங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா எனக்கு அதில் நான் கோவப்பட மாட்டேன், அதில் நான் வருத்தமும் பட மாட்டேன். அது எனக்கு சந்தோஷம்தான் அப்பா அங்கே செலிப்ரேட் பண்ணுறது. ஆனால் அப்போ சடனாக எப்பயுமே அப்பா நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இறங்கிட்டாங்க. இறங்கினதும் எனக்கு ரொம்ப இது. அதுவும் சாட்டர்டே சண்டே எப்பயும் போல் மண்டே கிளம்பிடுவாங்க. அழகு போடி கிளம்பிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்போ என்ன பண்ணாங்க,
ஏய் ஏதாச்சும் பிரைட்டாக இருக்கு. ஏன்னா நாங்கள் வெளிச்சத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம், அதனால பிரைட்டாக இருக்கும். எஸ் தங்கமே, ஏஞ்சல் குட்டி, ஏஞ்சல் 2024 இந்த டைம் இந்த வீடியோவில் கரெக்டான இயர் சொல்லிட்டேன். 2024 அம்மாக்கோ பாப்பாவுக்கு ரொம்ப மெமரபிளான பொங்கல். நெக்ஸ்ட் இயர் நாம் அப்பாவுக்கு பிடிச்ச ஊரில் நெக்ஸ்ட் இயர் நம்ம அப்பாவுக்கு பிடிச்ச ஊரில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அப்பாவுக்கு அம்மாவுக்கு நாலு பின்ன நீங்கள் பெருசானாலும் உங்களுக்கு அதுதான் பிடிக்கும். இது இப்போ நான் அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். என்னன்னா, இது டைலாக் இல்லடி, அழகு என் மனசில் தோணுது. சொன்னல பிள்ளைகிட்ட சொன்னல லவ் அப்பாவும் நானும் லவ் பண்ணும்போது அப்போ ஒரு பெஸ்ட் லவ்வராக தெரிஞ்சாங்க. நிறையா பிரேக்கப்ஸ் வரும், ஆனாலுமே எப்படி பார்த்தாலும் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு லவ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டாக இருக்கும்போது அப்போ இப்போ என்னவா இருக்காருன்னு கேட்கக்கூடாது. எப்பயும் ஹஸ்பண்ட் தான். ஆஸ் ஹஸ்பண்ட் ஒரு கணவராக வந்து அப்பாவை வந்து சூப்பர், ரொம்ப ரொம்ப சூப்பர். ஓகேவா? அம்மாவை புரிஞ்சுக்கிறதுலேயும் ஓகே, அப்புறம் வந்து லவ் பண்ணுறதுலேயும் ஓகே, எல்லாத்துலேயும். இப்போது ஒரு ஃபாதராக சூப்பர் 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 டேடி. நான் ஏன் இந்த டைலாக் இல்லது, ஏன் இந்த வேர்டை வந்து நான் திருப்பி சொல்கிறேன்னா, நான் அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேடி வந்து எனக்கு இப்படி ஒரு டேடி ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு கிடச்சிருக்கு. அதனால் நான் சொல்கிறேன். ஸோ லக்கி கேர்ள், லக்கி டாட்டர். ஆமாம், இன்னும் நிறையா இருக்குது. அப்பா பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம். கேளுங்க. அப்படியே சொல்லும் போதில் கேட்டுட்டு இருந்தீங்களே, இப்போ கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏண்டா இப்போ கேட்டால் தானே அம்மா வந்து சொல்ல முடியும். நான் ஏன் அப்படியாட்டு இந்த வீடியோ கட் பண்ணேன்னு தெரியுமா? இதெல்லாம் அப்பா முன்னாடி எனக்கு சொல்ல வராது. இது இப்பயுமே நீ வந்து குட்டி பாப்பாவாக இருக்க. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா என்னன்னு தெரியாது. ஆனால் நான் வந்து என்னோடய எமோஷனை ஃப்ரீயாக நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்பாட்ட இப்போ வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். அழகு மூஞ்சி, நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு உங்கள் அப்பாவோட ஃபேஸ் வந்துருக்கு. என் பெண் நானும் அப்பாவும் என்ன சொல்லி நான் அப்பாட்ட அடிக்கடி என்ன சொல்ல தெரியுமா, பொண்ணு குழந்தை பிறந்தா அப்படியே உன்ன மாதிரியே இருக்கணும், பையன் பிறந்தா அப்படியே என்ன மாதிரியே இருக்கணும். இது அவங்க அப்பாவோட ஜெராக்ஸ். நீங்கள் வந்து உங்கள் டேடியோட ஜெராக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கவியா, இப்போ உனக்கிட்ட நான் அதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஜென்மத்தில் நான் உனக்கு லவராக இருக்கக்கூடாது, ஒய்ஃபாக இருக்கக்கூடாது, உன்னோட குழந்தையாக இருக்கணும், உன்னோட பொன் குழந்தையாக இருக்கணும். அது எஸ். எனக்கு இப்போ கொஞ்சம் பசி வருது. சாரிடி தங்கம். ஏன் தெரியுமா? ஏன்னா ஐ லவ் யூ அண்ட் யூ ஆர் டாடி. நீயும் உங்கள் அப்பாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் உன்னை விட அதிகமாக உங்கள் அப்பா எனக்கு பிடிக்கும். பெருசாக என்னை திட்டாத, இதுதான் உண்மை. உங்கள் அப்பா உன்னை கொஞ்சம் போது உனக்கு முத்து கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு இப்படி தெரியுமா இருக்கும், எனக்கு இனியாராக இருக்கணும்னு தோணும். உங்கள் அப்பா உனக்கு எல்லாம் பார்த்து செய்யலாம்.
அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. எல்லாரும் அவங்களோட சந்தோஷத்தை வந்து விட்டு கொடுப்பாங்க. ஆனால் எல்லா டைம்லேயும் விட்டு கொடுப்பாங்களா அப்படி தெரியாது. நான் அப்படி பார்த்ததில்ல. அந்த மாதிரி ஒரு டேடியை வந்து ஒரு ரெண்டு பேர், ஒன்று சாம் மாமா, இன்னொன்று லோகு மாமா, நெக்ஸ்ட்டு உங்கள் டேடி. ஆனால் பெஸ்ட்டு இவங்களையும் காட்டிலும் எனக்கு உங்கள் டேடி ரொம்ப பெஸ்ட்டு. அவங்களும் பெஸ்ட்டு, அவங்க வேலை அவங்க பெஸ்ட்டு. ஆனால் நான் கூடவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க அப்பாவை பார்க்குறதுனால எனக்கு உங்கள் டேடி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க. ரெண்டு பேர் கோச்சுக்கு போகிறாங்க. அவங்களையும் விட பெஸ்ட்டுன்னு சொன்னதில்ல. நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னா, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்க மாதிரி நான் வந்து கவியா ஓகே தான். சரி, அம்மா ஏதோ கொஞ்சம் வளரிட்டேன், நடுவில் கொஞ்சம் மழுப்புறேன் அதுக்காக. ஓகே 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 அம்மா இதை கட் பண்ணிடுறேன், தூக்கிடுறேன். என்னடா இது கையுங்கடா? கை உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த சைடு இருக்க கையை நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுருக்கோம், துவைச்சி வச்சுருக்கோம், ஈரம் பண்ணி வச்சுருக்கோம். ஏண்டி அழகு பார்த்தியா? இந்த ஸ்டேஜில் உன்னோட ஃபேஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நீ பெருசாகும் போது இன்னும் 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 அழகாக க்யூட்டாக இருப்பீங்க, அம்மா மாதிரியே. இப்போல்லாம் இன்னொன்று அம்மா அவங்க அப்பாட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், என்ன தெரியுமா? உனக்கு இனியா பிடிக்குமா என்ன பிடிக்குமா? சிந்தியாவா இனியாவா? அம்மா பேர் சிந்தியா, ஓகேவா? இனியாவா சிந்தியாவா? அதுக்கு உங்கள் அப்பா எப்படி ஆன்சர் பண்ணுறா தெரியுமா? சரியா? சரி, அழுவாத. உங்கள் அப்பாவுக்கு உன்னை தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறா தெரியுமா? சொல்லது கேளுங்கடி. என்ன ஆன்சர் பண்ணுறா தெரியுமா? அதான் உனக்கே தெரியுமேன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன். பத்தியா உங்கள் அப்பாவோட கிளவர்னஸை? படி படி. ஓகே, மறுபடியும் வேற குளிச்சுட்டு அடுத்த மாட்டு பொங்கலுக்கு நாளைக்கு சந்திப்போம். மாட்டு பொங்கலுக்கு சந்திப்போம். ஓகே ஓகே ஓகே. மண்டி எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லுங்கள். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி 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 பொங்கல். சரி, பொங்கல் நாள் வாழ்த்துக்கள்.